ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், முற்றுகை போராட்டம் என்று தமிழகத்தில் புயலை கிளப்பிக் கொண்டிருக்கிறது தனியார் சுயநிதி பள்ளிகளுக்கு அரசு நிர்ணயித்த கட்டண விவகாரம். நிர்ணயித்த கட்டணத்தை தனியார் பள்ளிகள் உதாசீனப்படுத்துவதால் பல்வேறு அமைப்புகள் தனியார் பள்ளிகளுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்துள்ளன. தனியார் பள்ளிகளை அரசுடைமையாக்க வலியுறுத்தி புரட்சிகர இளைஞர் மாணவர் முன்னணியினர் சென்னை நுங்கம்பாக்கம் பள்ளிக்கல்வி இயக்குநரகமான டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தமிழக அரசு கட்டணத்தை ஒழுங்குபடுத்ததா சொல்லுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நேத்து கூட டான் பாஸ்கோவிலையும் இன்னும் முகமது சதாக் என்ற பள்ளிக்கூடத்திலையும் 20% கட்டணங்களை உயர்த்தி கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த இந்த அரசால முடியல. அதனாலதான் சொல்றோம், தமிழக அரசு இந்த தனியார் பள்ளிகள் அனைத்தையும் அரசாங்கமே எடுத்து நடத்தணும். சாராய கடையை எடுத்து நடத்துற இந்த அரசாங்கம் பட்ட பகல்ல பகர் கொள்ளையடிக்கிற மாதிரி கொள்ளையடிக்கிற இந்த தனியார் பள்ளிக்கூடங்களை எடுத்து நடத்த தயங்குறது எதுக்காக? நீண்ட நேர முற்றுகை போராட்டத்திற்கு பின் அந்த அமைப்பினர் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநரிடம் மனு அளித்தனர். இதுகுறித்து விளக்கம் கேட்டு டிபிஐ இணை இயக்குநர் அலுவலகத்தை பத்திரிகையாளர்கள் முற்றுகையிட்டனர். ஆனால் அங்கு மழுப்பலான பதிலே கிடைத்தது. அது இல்ல ப்ராசஸ் ஆகிட்டு ஏற்கனவே போட்ட ஆர்டர் இப்போது மாத்தி போட வேண்டியிருக்கு வரும். அதனால இது ரெடியான பிறகுதான் போடுவாங்க, டைம் சொல்ல முடியாது. அதிக கட்டணம் வசூலிக்கும் பள்ளிகள் மீது பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுக்காது, நீதிபதி கோவிந்தராஜன் கமிட்டி தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நீதிபதி கோவிந்தராஜன் கமிட்டி அவங்க தாங்க அது நடவடிக்கை எடுப்பாங்க. நான் ஜாயின்ட் இணை இயக்குனர். கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்பட்டு பாடமும் துவங்கிவிட்டது. ஆனால் கட்டண விவகாரத்தால் தவிக்கும் பிள்ளைகளின் நிலை கேள்விக்குறிதான். பல்வேறு இடங்களில் கட்டண விவகாரம் தொடர்பாக பெற்றோரும் போராட்டத்தில் குதித்துள்ளனர். பள்ளி கல்வித்துறை மெட்ரிகுலேஷனோட துணை இயக்குனர் ஈரா பிச்சை அவர்கள் இந்த முகமது சதாக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு இதான் ஸ்டார்ட் ஃபீஸ், இதுதான் நீங்க கட்ட வேண்டிய தொகைன்னு சொல்லிட்டு ஒரு தொகையை கொடுத்திருக்காரு. இதையும் ஏற்க மறுக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்கூல் ஜூன் 2 திறக்க வேண்டியது. நாங்க நடத்திய போராட்டத்தினால 3ஆம் தேதி நீங்க 3ஆம் தேதியிலிருந்து ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு. எங்க பிள்ளைகளோட வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாயிருக்கு. நாங்க இது வரைக்கும் ஃபீஸ் கட்டாத பிள்ளைகளை உள்ள விட மறுக்கிறாங்க. இதுக்கு என்ன, இது அரசு என்ன சொல்ல போகுது? இதுக்கு மேற்கொண்டு இவங்க இதே நடவடிக்கை அந்த ஸ்கூல் மேல கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கலனா, பள்ளி நிர்வாகம் எந்த பதிலும் தரலனா, முதலமைச்சரோட இல்லத்தானதான் நாங்க தொடர் உண்ணாவிரதம் இருக்க வேண்டியது வரும். அரசு நிர்ணயித்த கட்டணத்தை வாங்க மறுக்கும் நிர்வாகம் மாணவர்களுக்கு டிசி கொடுப்பதற்கு கூட ஓராண்டிற்கான கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று மிரட்டுவதாகவும் பெற்றோர் புகார் தெரிவித்தனர். சரி போது, இந்த ஸ்கூல் வேண்டாம், வேற ஸ்கூல்ல சேர்க்கலாம் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம்க்குரிய ஃபீஸ் 1500 ரூபாய் கட்டிட்டு தான் டிசியும் தருவாங்களாம். டிசியும் கிடைக்காது எங்களுக்கு. பள்ளி திறக்கும் சமயத்தில் அவசர கோலத்தில் எடுக்கப்படும் நடவடிக்கைகளினால் பிஞ்சு குழந்தைகளின் எதிர்காலம் மட்டுமின்றி மனதளவிலும் பாதிப்பு ஏற்படும். கல்வி கட்டணம் எவ்வளவு என்பதில் தடுமாற்றமில்லாத நடுநிலையான உடனடி நடவடிக்கைதான் இப்போது தேவை.